இப்போ வந்து சூர்யா படம் ஒன்று வந்ததுல கங்குவா, அது வெரி ஒஸ்ட். அது 2024 ஒஸ்ட் படம்னா அது கங்குவா மட்டும்தான், வேற எந்த படமும் இல்லை. நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கங்குவா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்துலாம் கூட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் படத்தில் அவ்வளோ காமிக்கல. என் பேர் பிரியா. போன வருஷம் 2024ல உங்களுக்கு பிடிச்ச படம் பிடிக்காத படம்? விஜய் படம் எல்லாமே இப்போ அந்த பிடிக்கும். சரி, கோட் படம் பாத்தீங்களா? பிடிச்சி. கோட் உங்களுக்கு பிடிச்சது? ஆமாம், எனக்கு பிடிச்ச படம். உங்களுக்கு கோட் ரொம்ப பிடிச்சது? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால படம் பிடிச்சிருக்கு. பிடிக்காத படம்னா? பிடிக்காத படம்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிரதர்னு ஒரு படம் பார்த்தேன். சத்தியமாக ரொம்ப மொக்கையாக இருந்தது, டைம் வேஸ்ட் தான். பிடிக்கல, அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இல்லை, சும்மா ரொம்ப போர் அடிச்சுது. அமரன். எதனால உங்களுக்கு அமரன் ரொம்ப பிடிச்சது? என் பையனுக்கு நானும் மிலிட்ரிக்கு அனுப்புகிறேன், அந்த பேராசையில் அனுப்பி அதோட வலி என்னான்னு எனக்கு தெரியும். அந்த வலியை நான் உணர்ந்தேன், அதில் ஒரு பெத்தவளாக உணர்ந்தேன். அதில் அந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு என் பிள்ளைய அனுப்பின நினைப்பே இருந்தது. அதில் என் பிள்ளை அதேமாதிரி வரணும்னு நினச்சேன், வந்தான். நானும் அதில் ஒரு பாதிக்கப்பட்டவ. அதில் அந்த குழந்தைய கூட்டுக்கிட்டு சளிக்கிட்டு அடிச்சுட்டு குழந்தையும் பொண்டாட்டியும் பார்க்காத அவன் பாட்டு நேராக போனான்ல பொன் சிரிப்போட, அது எனக்கு பாதிச்சது. எல்லாத்தையும் மறந்துட்டு தானே போகிறான். உங்க பையன் இப்போ வந்துட்டாப்புல எக்ஸாம் எழுத மாட்டேன்ட்டான் கொரோனால. 5 மார்க் ஃபைலுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே இப்படி போன்னு சொன்னால் போக மாட்டேன்ட்டான். எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிட்டான், எல்லாத்துலேயும் ஜெயிச்சான். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வரும்போது தான் நான் வச்சுருக்கேன். நான் அதே சிந்தனையில் இருக்கேன். என் பையன்ல மிலிட்ரியோட கஷ்டத்தை நான் உணர்ந்து தான் அனுப்புனேன். அதை மதிக்கிறேன், உயிராக நினைக்கிறேன். அடுத்த தலைமுறை வச்சு என் குடும்பத்தில் ஒரு ஆள் மிலிட்ரி வரணும். பிடிக்காத படம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு முக்கியமான படம் இதே மாதிரி பார்ப்பேன். இது ஜெயம் ரவி நடித்த முன்னாடி ஒரு படம், அந்த படம் இதே மாதிரி நாட்டுப்பற்று படம் தான் நான் பார்ப்பேன். வேறு எதுவும் பார்க்க மாட்டேன். பிடிச்ச படம் தான் கேட்கலாம், பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, பார்க்க மாட்டேன். பெருமையில் அந்த ஒரு போக முடியலையே 5 மார்க் ஃபெயில்னு சொல்லிட்டு வந்துட்டானே அப்படின்னு ஒரு மனசு வேதனை தான். அவனும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன் திருப்பி போடான்னு சொன்னேன், போலீஸ் கட்சும் போன்னு சொன்னேன். முடியாது, என்னால் உனக்கு தெரியுமா கிரவுண்டை ஓடுறது செகண்டுக்குள்ளார போகணும். ஆனால் அந்த இது இப்போ எனக்கு மனசு இல்லை. ஃபைல்னு சொன்னதுனால 5 மார்க்கு ஃபைல்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிட்டான். ஹைட்டு வெயிட்டு ஜம்மிங்கில் 7வது படிக்கிறதுல கிரவுண்டிலே கிடந்தான். 20 வயசில் ஃபைல் ஆகிட்டான். ஆனால் அந்த அமரன் படம் வந்து உங்களுக்கு அது பார்க்குறப்போல ஆமாம், என் குடும்பத்தில் ஒரு பிள்ளை மாதிரி தான் அது. போன வருஷம் அந்த படத்தில் வந்து மகாராஜா நல்லா பிடிச்சிருந்தது. எதனால மகாராஜா? கான்செப்ட் வைஸும் சரி, புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. கதை ஸ்டோரி வைஸ் நல்லா சூப்பராக இருந்தது. பிடிக்காத படம் அப்படின்னா? பிடிக்காத படம்னா நான் பார்க்கவே மாட்டேனே. எப்பவுமே ரிவ்யூ கேட்டுட்டு தான் நான் போவேனே. நான் ரிவ்யூ கேட்டு போய் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணிருப்பீங்களா? இப்போ வந்து சூர்யா படம் ஒன்று வந்ததுல கங்குவா, அது வெரி ஒஸ்ட். அது வேஸ்ட்டு. நான் இது என்னென்னமோ எதிர்பார்த்தேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் பட்ஜெட்டில் நிறைய பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுத்திருக்கேன். நாங்கள் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு தான். ஒஸ்ட்டு. 2024 ஒஸ்ட்டு படம்னா அது கங்குவா மட்டும்தான், வேற எந்த படமும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா கோட். ஏன் கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது? தளபதியோட அந்த வில்லனிசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்னெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது? வேற அது கோட் விஜயோட லாஸ்ட் படம்னு சொன்னாங்க, ஆனால் அது இல்லை, இன்னொரு படம் இருக்குன்னாங்க. அப்புறம் கோட்டு இறந்துருவாருன்னு நினச்சோடனே லாஸ்ட்டில் ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு காமிக்கும்போது கூஸ் பம்ப்ஸ் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்காத படம்? கங்குவா. ஏன் கங்குவா பிடிக்கல? நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கங்குவா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்துலாம் கூட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் படத்தில் அவ்வளோ காமிக்கல. வேற என்ன விஷயம் வந்து நல்லா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க கங்குவாவில் அந்த பேக் ஸ்டோரி தான் நல்லா இல்லை. அதாவது ஃப்யூச்சர்லேருந்து அந்த பேக் ஸ்டோரி கொண்டு போகும்போது அந்த லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதுதான். பார்ட் 2 வேற வரும்னு சொல்றாங்களா, அத பத்தி உங்க கருத்து? பார்ட் 2ல வேணால் அந்த லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் அந்த ஃப்யூச்சரில் வந்து கரெக்டாக அந்த பையன் பேசுகிற மாதிரி இருந்தால் அந்த படம் நல்லாயிருக்கும். விஜய் தான், விஜய் மூவி. கோட் தான் பிடிச்சிருக்கு. எஸ். கோட்ல எந்த விஷயம் எந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது? டிஃப்ரெண்ட். ஸோ யூஸ்வலாக பார்க்குற விஜயை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அந்த சின்ன விஜய் அந்த வில்லனிசம் அதை தான் சொல்றீங்களா? ஆமாம். பிடிக்காத படம்? பிடிக்காத மோஸ்ட்டாக மூவி பார்க்க மாட்டேன். பார்த்தா இந்த மாதிரி 1, 2 பார்க்குறது.
அதில் எனக்கு ஓகே, பிடிக்காதது எதுவுமே இல்லை. அதனால அவர் படம் பார்த்தா ஆமாம், தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. என் பேர் பவித்ரா. நம்மளுக்கு எப்போவுமே தளபதி தான். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து விஜய் மட்டும்தான். இப்போ நடித்த படத்துலேருந்து சரி, பிடிக்காத படமே எதுவுமே கிடையாது, எல்லாமே தளபதி. இப்போ இறங்கியிருக்காரு டிவிக்கையில், சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஓகே. பிடிக்காத படம் எதுவும் பிடிக்காத படம் விஜய் எதுவுமே கிடையாது. போனாலும் தேட்டருக்கு விஜய்க்கு மட்டும்தான் காசு எக்ஸ்பெண்ட் பண்ணி போவேன், மற்ற எந்த படத்துக்கும் போக மாட்டேன். சரி, பிடிக்காத படம் போன வருஷத்துல வந்ததுல இல்லை, எல்லாமே பிடிச்ச படம் தான் விஜய். யார் நான் விஜய் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், மற்ற எதுவும் சொல்ல. மற்றபடி விஜய் தான் பார்ப்பேன், வேற யாரும் பார்க்க மாட்டேன். ஹாய் நானா. லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அப்பா பொண்ணு பாண்டிங் சூப்பராக காட்டியிருப்பாங்க, அதனால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆ பிடிக்காத படம்னா எது? தெரில. இதுக்கு முன்னாடி இல்லை போன வருஷம் வந்தது இல்லை 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 அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. விஜய் படம் தான். விஜய் படம் போட்டா 2 அப்பா பையன் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படம் ஏன் தான். அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் தான். எங்கள் அப்பா படம் பார்த்தா எனக்கு விஜய்னே பேர் வச்சாரு. அப்படியா? அதனால பிடிக்கும் அந்த படம். பிடிக்காத படம் பிடிக்காத படம் சூர்யா படம். சூர்யா படம். ஏன் அந்த படம் பிடிக்கல உங்களுக்கு? அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த படம் போட்டாலும் டிவிலேயே பார்க்க மாட்டேன், விஜய் படம் மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். என் பேருக்கோசரம் சொல்ல, விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டான்ஸு, அவர் ஸ்டைலு, அவர் ஆக்டிங்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்க பேரே வந்து உங்க அப்பா வந்து விஜய் ஃபேனால தான் உங்களுக்கு படத்தை பார்த்து வச்சாரு விஜய்னு. என்ன படம் பார்த்து அந்த மாதிரி பேர் வச்சாங்க? துல்லாத மனத்துள்ளும். விஜய் தான். சூர்யா படம் சூர்யா படம் பிடிக்குமா? பிடிக்கும், ஏன்னா சூர்யா ரசிகர் நான். நீங்க சூர்யா ரசிகர். ஆமாம். அதேமாரி அவர் படமும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ன வரைக்கும் இப்போ கமலஹாசனை பாருங்கள், அவர் வந்து இன்னும் 60 வயசு ஆட்டங்கிறாரு. அதேமாரி சூர்யா பாருங்கள், அதேமாரி 60 வயசு ஆட்டம் தான். அவர் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே டிப்டாப்பாக இருக்கும். அவராட்டம் அதேமாரி ஆக்ஷனு, கமலஹாசத்து ஆக்ஷன் யாரானா அவர் தான், சூர்யா தான். எல்லா நடிப்புமே கமலஹாசன் ஆட்டம் பேர் எடுத்துக்கிறாரு. அவர் படத்தில் ஃபைட்டும் அதேமாரி தான், கமலஹாசன் ஆட்டம் தான் ஃபைட்டும். இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படம் பார்க்க. இப்போ விஜய் யாருது? விஜய் தான். போன வருஷம் வந்ததுல பிடிக்காத படம். ஆமாம், எங்கள் தலைவிதே 2-3 படம் ஃபெயிலியர் ஆகுது. 2-3 படம் ஃபெயிலியர் ஆகுது. படம் பேர் தான் ஞாபகம் இல்லை. யார் படம் சொல்லுங்க? சூர்யா படம் 2-3. போன வருஷம் கங்குவா தான் வந்தது. ஆமாம், அது கொஞ்சம் சுமாராக தான் ஓடல. தனுஷ் படம் மேடம். என்ன படம்? ராயல். இந்த இது ராயல். அவர் ராயல். டைரக்ட் பண்ணாரு. ஏன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு? அது பாட்டு எல்லாமே நல்லா. நீங்க யார் ரசிகர் ஆக்சுவலா? தனுஷ் தான். அதான். தனுஷ் Okay. இந்த ராயல் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? இந்த பாட்டு டான்ஸ் ரோட்டில் ஆடுவாங்கள்ல, அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிடிக்காத படம்? பிடிக்காத படம் அப்படி எதுவும் இல்லை மேடம், அப்படி எதுவும் இல்லை, எல்லா படமும் பிடிச்சிருக்கு.